ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். போன வாட்டி வீடியோ கட்டிங் போட்டது வந்து எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து ரெட் கலர் துணி எடுத்திருக்கேன். ஃபோல்டிங் வந்து எப்படி இருக்கோ அப்படி தான் எடுத்து போட்டிருக்கேன். இந்த சைடு வந்து ஓப்பனில் விட்டுருக்கேன், இந்த சைடு வந்து என்னோடய பக்கம் வந்து க்ளோஸ் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து பேக்கு தான் நம்ம கட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு ஸ்கேலு, மார்க்கர், அதுக்கப்புறம் வந்து ஒரு டேப்பு, நல்லா கரெக்டாக இருக்கிற அளவு ப்ளவுஸு, ஒரு கத்திரி பொண்ணு நான் வந்து எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ வந்து அளவுகளை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா, கீழே மேலே இல்லாமல் எல்லாம் ஈவனாக வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு நம்ம வந்து இது பிளெயின் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். பிளெயினுக்கு வந்து 2 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஒரு வேளை துணி கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 1.5 இன்ச் எடுத்துக்கலாம். நான் வந்து 1.5 இன்ச் எடுத்துக்கிறேன். 1.5 இன்ச் நம்ம எடுத்துக்கலாம். லைனிங் வைக்கிறோம் அப்படின்னா 1 இன்ச் எடுத்துக்கிட்டால் போதும். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து ப்ளவுஸோட ஹைட் எவ்வளோன்னு நீங்கள் டேப் மூலமாக கூட வச்சுக்கலாம். இல்லைனா இந்த பேக்ஸ் டாட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து இந்த ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வரைக்கும் இப்படி நம்ம வச்சுக்கிட்டாவே போதும். எவ்வளோ இன்ச் இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் டேப்பில் கூட, நான் டேப்பில் கூட அளந்து காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக 12 இன்ச்சு வருது. ஓகேங்களா? 12 இன்ச்சு நம்ம வந்து கரெக்டாக வச்சுக்கலாம். கரெக்டாக 12 இன்ச் இங்கே ஒரு மார்க் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு 12 இன்ச். ஓகேங்களா? இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்கேலில் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஸ்கேலில் வச்சு போடும்போது வேலைகள் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து 5.5 இன்ச் நம்ம வச்சுக்கலாம் ஷோல்டருக்கு சேர்த்து. அதுக்கப்புறம் வந்து நெக்குக்கும் சேர்த்து நான் வந்து 5.5 இன்ச் வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? அதே இங்கேயும் இந்த கீழே நம்ம ஆம் ஹோல் வந்து ரவுண்ட் பண்ணோம் இல்லைங்களா, அங்கேயும் 5 இன்ச் வச்சுக்கோங்க. பாருங்கள், ஆம் ஹோலுக்கு வந்து இது வந்து 34 சைஸு. இது வந்து கரெக்டாக இருக்கும். 5.5 இன்ச்சு நீங்கள் வந்து அவங்களோட கையை சுற்றளவுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்கள், 5.5 இன்ச். அதை நம்ம வந்து இந்த மாதிரி எல் சைஸில் நம்ம வந்து இப்படி மார்க் பண்ணிக்கணும். இதவும் மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இது வந்து எல்லோரும் 1.5 வைப்பாங்க. 1.25 வச்சா கரெக்டாக இருக்கும். பின்னாடி வந்து அந்த சுருக்கம் வராமல் இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட்டு பாடி சுற்றளவு எவ்வளோ இருக்கும் நம்ம பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இதை வந்து ஃப்ரண்ட்டில் நீங்கள் இப்படி போட்டுக்கிட்டு ரொம்பலாம் இழுக்க வேண்டாம். கொஞ்சமாக லைட்டாக இந்த மாதிரி வச்சு அளவு எப்படி இருக்கும் பாருங்கள். அது வந்து 9 இன்ச் வருது. ஓகேங்களா? அந்த 9 இன்ச் நம்ம வந்து இங்கே வச்சுக்கலாம். 9.25 கூட வச்சுக்கோங்க. நான் வந்து 9.25 வச்சுக்கிறேன். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா வந்து 1.5 ஸ்டிச்சிங்காக வந்து 1.5 எடுத்துக்கிறேன் எக்ஸஸாக. அதுக்கப்புறம் ஹிப்புக்கு வந்து நம்ம வந்து இந்த ஒரு பாடி சுற்றளவு இருக்குது பார்த்தீங்களா, பேக் சைடு, அந்த அளவு தான் நம்ம வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், இது எவ்வளோ இருக்கும் இதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு டாட் பிடிக்கிறதுக்காக 1 இன்ச்சு, அதுக்கப்புறம் 1.5 இன்ச் நான் வந்து எக்ஸ்ட்ரா. ஓகேங்களா? பாருங்கள், இதுக்கு நேராகவே வந்து இது வந்துடுச்சு. இது வந்து நேராக வந்துடும். இது வந்து ரெடி அளவு, இது வந்து ரெடி அளவு. இது வந்து எக்ஸஸாக 1.5 இன்ச், 2 இன்ச் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேங்களா? இப்போ வந்து இது பண்ணியாச்சு. பேக் வந்து டீப் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கணும். நம்ம இந்த டீப் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து அளந்து எடுத்துக்கோங்க. அப்படியே கூட வச்சுக்கலாம். நான் அளந்து உங்களுக்கு ஒவ்வொன்றா கிளியராக சொல்கிறேன். 3.5 இன்ச் இருக்குது. 3.25 எடுத்துக்கோங்க. 3.25 எடுத்துக்கோங்க. ஏன்னா 1/4 இன்ச் நம்ம வந்து இதில் அடைச்சி இது பண்ணுவோங்கள்ல, அதனால். அதுக்கப்புறம் 2.5 இன்ச், கரெக்டாக 2.5 இன்ச் வச்சுக்கோங்க. டீப் வேணும் அப்படின்னா நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே 3 இன்ச் 4 இன்ச் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம வந்து டீப் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஷோல்டர் கிட்டேயும் சேம் வந்து 2.5 இன்ச் நம்ம இங்கே வச்சுக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக எக்ஸஸாக நான் எடுத்துக்கிறேன். இதை வந்து இந்த ஸ்ட்ரைட்டாக இப்படி கோடு போட்டு உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம்.
கரெக்டாக ஸ்கேலை வச்சு இது பண்ணிக்கணும். இது வந்து ரவுண்டாக தான் நான் வந்து போட போகிறேன். ஸோ அதனால் ரவுண்ட் நெக் வந்து நான் வரைஞ்சிக்கிட்டேன். இதில் வந்து டைமண்ட் ஷேப் கூட நம்ம இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி கூட வரைஞ்சிக்கலாம். இங்கே அது உங்களோட விருப்பம், நீங்கள் வரைஞ்சிக்கிறது மாதிரி. இப்போ நம்ம வந்து இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது பார்த்து நீட்டாக கட் பண்ணணும். கட் பண்ணி முடிச்சாச்சு. இதை வந்து இந்த ஓப்பன் சைடு இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் என் பக்கம் போட்டுக்கிறேன். இந்த ஓப்பன் சைடு என் பக்கம் போட்டுக்கிட்டு A to Z இது எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம வரைஞ்சிக்கணும். இதில் வந்து 2.5 இன்ச் நான் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறேன் இந்த இடத்துல. இது எனக்கு வந்து கட்டோரிக்காக கொஞ்சம் வேணும். ஸோ அதனால நான் வந்து 2.5 இன்ச் நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறேன். இதை எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் தான் மார்க் பண்ணணும். இப்போ வந்து இது எப்படி இருக்கோ ஆஸ் இட் இஸ் இது அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் எந்த ஒரு மாற்றமும் பண்ணக்கூடாது. இங்கே மட்டும்தான் நம்ம கொஞ்சம் குறைச்சி இது பண்ணிக்கணுமே ஒழிய மற்றபடி எங்கேயுமே குறைக்கிறது எதுவுமே பண்ண வேண்டாம். கரெக்டாக இதை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். இது எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இதுவும் அப்படியே நம்ம வரைஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இந்த இடத்துலேருந்து 5.5 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது கரெக்டாக 5.5 இன்ச் இந்த சைடுமே இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம இணைக்க போகிறோம். அப்போ தான் நம்ம வந்து குறைக்கணும் இல்லைங்களா, அது வந்து நல்லா ஈஸியாக இருக்கும். இதை வந்து இப்படி நம்ம இது பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம வந்து இதை இப்படி கம்மி பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதை வந்து கம்மி பண்ணியாச்சு. இப்போ வந்து ஷோல்டர் எவ்வளோ வச்சுருந்தோம், 2.5 மார்க்கிங் பண்ணிக்கலாம். 2.5 இது எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு 6 இன்ச் வேணும்னாலும் 6 இன்ச் எடுத்துக்கலாம். மாமியாருக்கு வந்து 5.5 இன்ச் போதும். ஸோ அதனால் நான் 5.5 இன்ச் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துலையும் 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே 6 இன்ச் வச்சுக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை வந்து ரவுண்ட் போட்டாச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து இதோட பாதியை தான் நம்ம இதை எடுத்துக்க போகிறோம். இது கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இதில் வந்து 1 இன்ச் கம்மியாக தான் இருக்குது. ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வந்து காஜா போட்டுரும் பார்த்தீங்களா, அந்த சைட்லேருந்து எடுத்துக்கோங்க. இது வந்து பட்டன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் காஜா வைப்பாங்க இங்கே. ஸோ அதனால் நம்ம வந்து காஜா வைக்கிற இடத்துலேருந்து நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், 7.25 வருது பார்த்தீங்களா, 7.25 வருது. நம்ம இதை இங்கே வச்சுக்கலாம். 7.25 விட 8 இன்ச் வச்சுக்கலாம். ஓகேங்களா, 8 இன்ச் இங்கே வச்சுட்டாச்சு. 2 இன்ச்சு 1.5 இன்ச் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்க போகிறோம் ஸ்டிச்சிங்காக. இது வந்து 9 இன்ச் நம்ம எடுத்துக்கிட்டோம். இது 1.5 இன்ச் நம்ம ஸ்டிச்சிங்காக எடுத்துக்கணும். ஓகேங்களா, கரெக்டாக மெஷர்மெண்ட்டை பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 1க்கு 2 தடவை மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ரெடி அளவு. ஓகேங்களா, இது வந்து எக்ஸ்ட்ரா மார்ஜின். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம வந்து பட்டிக்காக இதில் தான் நம்ம எடுக்க போகிறோம். உங்களுக்கு வேணும்னா இங்கே இன்னும் எக்ஸ்ட்ரா கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். பட்டியை வந்து இங்கே நம்ம வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இது எவ்வளோ இன்ச் இருக்குன்னு பாருங்கள். 3 இன்ச் இருக்குது. 3.5 இன்ச் 4 இன்ச் கூட நம்ம எடுத்துக்கலாம். 4 இன்ச் வேண்டாம், நம்ம 3.5 இன்ச் எடுத்துக்கலாம். இங்கே ஒரு 3.5 இன்ச்சு, இங்கே ஒரு 3 இன்ச். சரிங்களா, கரெக்டாக இதுக்கு நேராக நம்ம வந்து இது மார்க்கிங் போட்டுருவோம்.
போட்டு முடிச்சதுக்கப்புறம் இங்கேருந்து ஃபிட்டிங்லேருந்து இங்கேருந்து 3 இன்ச்சு நம்ம வச்சுக்கணும். ஓகேங்களா, 3 இன்ச்சு நம்ம இந்த இடத்துல வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இங்கே இருந்து 1.5 இன்ச், இந்த நம்ம 5 இன்ச்சு நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது இங்கேருந்து 1.5 இன்ச் நம்ம வந்து இதுக்கு மார்க் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் இது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து 2.25 நம்ம வந்து மார்க் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா, 2.25 நம்ம இதில் மார்க் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் இதிலிருந்து 1 இன்ச் இங்கே மார்க் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா இதை வந்து கிராஸ் பட்டி இப்படி வரணும். ஸோ அதனால் இங்கே 3 இன்ச் இது வந்து கிராஸாக இருக்குது, கொஞ்சம் இதை வந்து பார்த்துக்கலாம். இதை 1 இன்ச் இங்கே நம்ம இதை பண்ணிக்கணும். அதே மாதிரி இங்கே பேக் சைடு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து அளந்துக்கோங்க, கரெக்டாக இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னா ஸ்டிச்சிங்காக ஒரு 1/2 இன்ச், இது ஒரு இன்ச்சை விட கம்மியாக வச்சுக்கோங்க, 3/4 இன்ச் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போது நம்ம வந்து இந்த டாட்டை வந்து இங்கே வந்து இணைக்க போகிறோம். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இதை வந்து கட்டோரிக்காக நம்ம வந்து இதை எடுத்துக்க போகிறோம். ஸோ அதனால் இப்படி வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கட்டோரி ப்ளவுஸை இருக்குது பார்த்தீங்களா, இதோட மிடில் பார்ட்டை நம்ம வந்து எடுக்கணும். நடுவில் இங்கே ஸ்டிச் வந்திருக்கு பார்த்தீங்களா, உங்கள் ஸ்டிச் வந்திருக்கிறதுல அதில் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்த்து எடுத்துக்கணும். அதை விட ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். ஏழு 3/4 இன்ச் இருக்குது, நான் 8.25 எடுத்துக்கிறேன். ஸ்டிச்சிங்காக சேர்த்து 8.5 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, 8.5 நான் எடுத்துக்கிட்டேன். இதை வந்து கரெக்டாக இங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம வந்து 8.5 அப்படின்னு சொல்லிட்டு 8 கூட நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை வந்து நம்ம இப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இதை வந்து போன வாட்டி விட இதை இப்போ வந்து கொஞ்சம் ஈஸியாக நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஓகேங்களா, இது வந்து பட்டி பீஸ். ஓகேங்களா, இது வந்து நம்மளுக்கு வந்து கட்டோரி ப்ளவுஸ்க்கான தேவையான இது. இப்போது இது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. 5 இருக்குது. இந்த பக்கம் நம்மளுக்கு 1 இன்ச் வேணும், இந்த பக்கம் 1 இன்ச் வேணும். அதுக்கு நம்ம வந்து இங்கே 2 இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா, 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும் அப்படின்னா இது எவ்வளோ இன்ச் வரும், கரெக்டாக 7.5 இன்ச் வந்திருக்கு. அப்போது இதில் எவ்வளோ வந்திருக்குன்னு நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஸ்டிச்சிங்கும் சேர்த்து நம்ம வந்து எடுத்துக்கணும். கரெக்டாக 7.5 இன்ச் வந்திருக்கு. அப்போது இது கரெக்டான ஒரு அளவு தான். ஓகேங்களா, இப்போது நம்ம வந்து இதை கிராஸாக இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த பக்கத்துலேருந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, இந்த இடத்துலேருந்து 1/2 இன்ச்சு இதிலிருந்து நம்ம வந்து நடுவு பாயிண்ட்டை நம்ம வந்து மார்க் பண்ணணும். பாருங்கள், 7.5 இருக்குன்னா இதை இப்படி இங்கே இருந்து நம்ம வந்து ஆல்ரெடி 2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம்ல, அதுக்கு நடுவில் நம்ம வந்து இப்படி எடுத்துக்கணும். இப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா எவ்வளோ வரும் பாருங்கள், 3.25 வருது. இந்த சைடு அதே மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த சைடு 3.25 இருக்குது. ஓகேங்களா, இது வந்து மிடில் பாயிண்ட். ஓகேங்களா, இங்கேருந்து 1 இன்ச் டவுனு, இங்கேருந்து 1 இன்ச் நம்ம டவுன் எடுத்துக்கணும். ஓகேங்களா, இப்போது இந்த இடத்த நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இடத்தும் 2 இன்ச் எக்ஸ்ட்ரா நம்ம எடுத்துருக்கோம். அதை இந்த இடத்துல இந்த மாதிரி வி ஷேப் எடுத்துகிட்டு இப்படி எடுத்துகிட்டு போகணும். அப்படி உங்களால் கொண்டுட்டு போகலை அப்படின்னா ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மிடில் பாயிண்ட். ஓகேங்களா, இந்த ஸ்கேலை வச்சு நம்ம இப்படி ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதையும் அதே மாதிரி ஸ்கேலை வச்சு நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கிட்டோம். ட்ரா பண்ணிட்டதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு மாதிரி ரவுண்ட் யூ ஷேப் இப்படி நம்ம கொடுத்துக்கலாம். இந்த வந்து ஒரு யூ ஷேப் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம 1/2 இன்ச் எடுத்துருக்கோம். இந்த இடத்துல நம்ம வந்து எவ்வளோ எடுத்துருக்கோம், 2 இன்ச் எக்ஸ்ட்ரா. இந்த இன்ச் 1 இன்ச் இந்த பக்கம் வேணும், நம்மளுக்கு இந்த பக்கம் 1 இன்ச் வேணும். மொத்தமாக சேர்த்து நான் இந்த இடத்துல எடுத்திருக்கேன். அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து கட்டோரி நம்பர் 1.
1 இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு ஏற்று நம்ம வந்து கட்டோரி 2 வந்து நம்ம வேறு எடுத்துக்கணும். ஓகேங்களா, இதுதான் வந்து ப்ளவுஸ். ஓகேங்களா, இதுதான் நம்ம இப்போ கட் பண்ணிக்க போகிறோம். இதில் நான் ஈஸியாக சொல்லியிருப்பேன், ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் வந்து எந்த ஒரு மிஸ்டேக்குமே இருக்காது. இப்போ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த முதல்ல நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணி வச்சாச்சு. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்ட் வந்துடுச்சு. இது வந்து பட்டிக்காக உங்களுக்கு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வேணும்னா கூட நம்ம வந்து இது பார்த்து எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கலாம். பட்டி பீஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பார்ட் 2 வேணும் இல்லைங்களா, இதை நம்ம வச்சுக்கலாம். இது வந்து பார்ட் 1. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து பேக் சைடு வந்து கட் பண்ணும்போது இந்த பீஸ் வந்து இருந்துச்சு எக்ஸஸாக. நம்ம வந்து இங்கேருந்து 7.5 வந்துச்சு. ஓகேங்களா, கட் பண்ணி இவ்வளோதான் கம்மியாக இருக்குது. இப்போது 7 நம்ம வந்து இதில் வச்சுக்கலாம். மேலேயும் கரெக்டாக கீழேயும் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு 7 இன்ச்சுக்கு இதில் ஒரு மார்க் போட்டுக்கலாம். மார்க் போட்டாச்சு. இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். ரெண்டரை இருக்கு. அப்போது நம்ம வந்து 4 இன்ச் எடுத்துக்கணும். 2.5 இருக்குது அப்படின்னா நம்ம 1.5 இன்ச்சு அதிகமாக சேர்த்துக்கணும். ஏன்னா ஸ்டிச்சிங்காக போகும். 4 இன்ச்சு நம்மளுக்கு கரெக்டாக போதுமான ஒரு இது தான் இருக்கும். ஸ்டிச்சிங்காக 2 சைட்லேயுமே போகும். அதே மாதிரி மார்க்கிங் வந்து பண்ணும்போதுமே அதில் வந்து எக்ஸஸாக வந்து கட் ஆகும். அதனால் 4 இன்ச் போதும். ஓகேங்களா, இப்போது இந்த சைடில் இருக்கிறது வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து 1 இன்ச்சு வந்து டவுன் வைக்க போகிறோம். 1 இன்ச். இது வந்து பேக் சைடுக்கு இதில் வந்து 1/2 இன்ச் டவுன் வைக்க போகிறோம். அப்போது 7.5லேருந்து அதை நடுவோட சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம எடுக்கிறோம். இந்த மாதிரி மடிச்சிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு நடு பாயிண்ட் வந்துடும். இப்போது இந்த இடத்துல நம்ம எப்படி பண்ணுமோ அதே இடத்துல எப்படி நம்ம வந்து இப்படி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஓகேங்களா, இங்கே இந்த மாதிரி ரவுண்டு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஈஸி தான். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம ஒரு 1/4 இன்ச் இல்லைன்னா 3/4 இன்ச் நம்ம வந்து டவுன் பண்ணிக்கலாம். பட்டி பீஸ் நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா, அதனால் அப்படி இல்லை உங்களுக்கு அது புரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை நீங்கள் வந்து இப்படி வச்சு கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பாருங்கள், கரெக்டாக நான் எந்த அளவுக்கு அளவு எடுத்துருக்கணும் அந்த அளவுக்கு தான் கரெக்டாக இருக்கும். இப்போது இது கட்டோரி நம்பர் 2. ஓகேங்களா, இது 1, இது 2. இப்போ கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸ்டிச்சிங்காக சேர்த்து விட்டு கட் பண்ணிக்கலாம்.
பார்த்தீங்களா? இது இப்படி ஏறிடும் சரிங்களா? இங்கே வந்து ஸ்டிச்சிங்காக இவ்வளோ போயிடும், இங்கே ஸ்டிச்சிங்காக இவ்வளோ போயிடும். அது எக்ஸ்ட்ரா இருக்கிறது இவ்வளோ தான். ஓகே, இப்போ வந்து ஸ்லீவ்ஸை கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஒன்றரை இன்ச் ஸ்டிச்சிங்காக விடலாம், ஏன்னா மடித்து தைக்கணும் இல்லைங்களா, அதனால 1.5 இன்ச் நான் விடுறேன். அவங்களோட ஹைட்டை நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஹைட் வந்து 4 இன்ச், 4.5 இன்ச் வச்சுக்கலாம், 4.5 இன்ச். ஏன்னா எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்காக போகணும், அதனால். இப்போ நம்ம இந்த பாக்ஸ் மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டாச்சு. இப்போ வந்து கை சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்து நம்ம இதை மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து இந்த ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங்காக கொஞ்சம் சரிங்களா. அப்போ எவ்வளோ இருக்குது, 2.5 இன்ச் ஓகேங்களா. இப்போது இந்த இடத்துல ஸ்லீவ்ஸில் 1.5 இன்ச் நம்ம வந்து இப்படி தான் இருக்கும், இப்படி எஸ் மாதிரி நம்ம வந்து இது பண்ணிக்கணும். இதோட அளவுகள் வந்து இங்கே வந்து எவ்வளோ இன்ச் இருக்குன்னா 6.25, 6 வச்சுக்கோங்களேன். 6 ஒன்றும் அதுக்கப்புறம் 1 இன்ச், அப்போ 7.5 எங்கே இருக்குன்னு நம்ம வந்து பார்த்துக்கணும். இதுதான் 7.5 இன்ச் பார்த்தீங்களா, இது இப்படி வரும் 7.5 இன்ச். ஸ்லீவ்ஸ் வந்து இவ்வளோ தான். இதுக்கு வந்து ஒட்டு போடணுன்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம வந்து 1.5 இன்ச்சு தான் நம்ம வந்து விட்டு இருக்கோம். ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. பாருங்கள், ஸ்லீவ்ஸு பேக் வந்து நான் ஸ்டிச் பண்ணும்போது தான் கட் பண்ணுவேன். பாருங்கள், இது வந்து பேக், இது வந்து ஸ்லீவ்ஸு. இங்கே வந்து பட்டி வந்து சிங்கிளாக தான் போடுவாங்க, ஸோ அதனால பட்டி. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்ட், இது வந்து ஃப்ரண்ட்டு, இது வந்து ஃப்ரண்ட் பார்ட், இதுவும் ஃப்ரண்ட் பார்ட் தான். இதை ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக இந்த அளவுக்கு வந்துடும். இதை இப்படி வச்சுக்கிறேன். கட்டுவி ப்ளவுஸ் கட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம எக்ஸஸாக இருக்கிறத வந்து கிளாஸ் பீஸ்க்கு நம்ம வந்து அடிச்சு திருப்போம்ல, அப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கட்டிங் இவ்வளோ தான். எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, பாய் எல்லாருக்கும்.